சார் நம்ம மொழி அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சார் செய்யலாம்? நம்ம மொழி அழியாமல் இருக்கிறதுக்கு நாம் அந்த மொழியை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமாக வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு சொல் இருக்கு இல்லையா, சொல்லு தான் அடிப்படை ஆதாரம். அந்த சொல்லு அழிஞ்சிட்டேன்னா அந்த சொல்லை உடைய மொழியும் காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். அந்த மொழியும் அழிஞ்சிட்டுனா காலப்போக்கில் அந்த மொழியை பேசக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு இருக்கு இல்லையா, அதுவும் அழிஞ்சு போயிடும். அந்த பண்பாடு அழிய அந்த பண்பாட்டை உடைய மக்கள் இனமே அழிஞ்சு போயிடும். ஆக மொத்தத்தில் இந்த எல்லா அழிவுகளுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்னது? அந்த சொல்லு, அந்த வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகளை நாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நம்ம வழக்கத்தில் வச்சு பேசிகிட்டே இருக்கணும். வேறு அந்நிய மொழிகளுடைய கலப்பு இல்லாமல் நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தைகள் நம்ம பேசிகிட்டே இருக்க நம்ம மொழி நிலச்சி நின்றுட்டே இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே விளவங்கோடு அந்த வட்டாரத்தில் பேசக்கூடிய அந்த மக்கள் அவங்களுடைய அந்த ஊழித்தமிழ்னு சொன்னோம் இல்லையா, அந்த தமிழ் அவங்க பேச அந்த சங்கத்தமிழ் வார்த்தைகளை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சங்கத்தமிழை அவங்க கிட்டத்தட்ட தாங்கி பிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க பேச்சு வழக்கில் இன்னமும் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளும் அது போலவே அந்த ஒரு ஆர்வத்தோட அந்த நம்முடைய மொழி வார்த்தைகளை நம்ம எந்த காலத்துலையும் நம்ம மறக்காமல் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நம்மளுடைய வார்த்தைகளே பேசிகிட்டு இருந்தோன்னா, வார்த்தைகளை பேச நம்ம மொழி வழக்கத்தில் தானே இருக்கும். அது எப்படி அழிஞ்சு போகும்? ஒரு நாளும் அழியாது. நம்ம தொடர்ந்து பேசினோன்னா நம்ம மொழி அழியவே அழியாது, நிலையாக நிற்கும்.